ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெக் ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்ப காலத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு 1 இல்லை 2 இல்லை நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ், அதாவது நிறைய அசௌகரியங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதையும் மீறி தான் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணுமே அவங்களோட குழந்தைய நமக்கு நல்லா அழகாக ஆரோக்கியமாக பெற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி கர்ப்ப காலத்தில் கால் வலி வரும், உடம்பு வலி வரும், அப்புறம் வஜைனல் பெயின் வரும், அதாவது பெண்ணுறுப்பில் வலி ஏற்படும், வயிறு வலி வரும், இப்படி நிறைய வலிகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது தலைவலி. அடிக்கடி பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஹெட்டேக் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. சில நேரங்களில் அதை நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கிறதும் உண்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டினியூஸாக தலைவலி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அசால்ட்டாக எடுத்துக்கலாமா, எடுத்துக்கக்கூடாதா, அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் தலைவலி வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் 1 by 1 இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கர்ப்ப காலத்தில் வர்ற தலைவலிக்கு முக்கிய காரணம், மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன். அதாவது நிறைய பேர் ப்ரெக்னென்சி டைமில் அடிக்கடி சோம்பேறியாக இருக்குது, டயர்டாக இருக்குது, அடிக்கடி எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போக முடியல அப்படிங்கிறதுக்காகவே, இன்னொன்று படுத்தே இருக்கேன் என்னால் எந்திரிச்சு போய் குடிக்க முடியலங்கிறதுக்காகவே நிறைய பேர் ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறது இல்லை. பட் கர்ப்பிணி பெண்கள் ஒரு நார்மலான ஒரு பர்சன் மாதிரியே டெய்லி 2.5 லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதனால் இந்த தண்ணி போதுமான உங்கள் உடம்புக்கு இல்லை அப்படின்னா கூட அடிக்கடி உங்களுக்கு அந்த தலைவலி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதாவது இப்போ நான் சொன்ன இந்த கர்ப்பகால அசௌகரியங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மெயினான முக்கிய காரணம் இந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான். அந்த சடனான ஹார்மோனல் சேஞ்சஸை நம்ம உடம்பு தாங்காது. அப்போது சில இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நம்ம உடம்பு காட்டும். ஸோ அதனாலேயும் உங்களுக்கு தலைவலி வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் பிபி ஹையாக லோவாக அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தலைவலி அப்படிங்கிறது வரும். முக்கியமாக ஹை பிபி இருக்குது, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். ஸோ அதனால் கர்ப்பிணி பெண்கள் தலைவலி தானே அப்படின்னு அசால்ட்டாகவும் எடுத்துக்கக்கூடாது. அதுக்காக தலைவலின்னு நினச்சி பயப்படவும் கூடாது. உங்களுக்கே தெரியும் இது சரியில்லை, ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்குது, இந்த ஹெட்டேக்கு கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த முறை செக்கப் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிபி செக் பண்ணிடுவாங்க. எப்போவுமே நீங்கள் செக்கப் போனீங்கன்னா. பட் இருந்தாலும் நீங்கள் சிம்டம்ஸ் சொன்னீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் விரைவாக கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி தான் அடுத்து சுகர் ஃப்ளக்சுவேட்டிங்காக, அதாவது ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எவ்ரி டைம் செக்கப் போகும்போது பிபி கூட செக் பண்ணிடுவாங்க. பட் சுகர் செக் பண்ண மாட்டாங்க. அது அந்த பர்டிகுலர் வீக்கில் அந்த மந்தில் தான் செக் பண்ணுவாங்க. எல்லா டைமுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் கண்டினியூஸான ஹெட்டேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டாக்டர்கிட்ட சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது, அதாவது மொபைல் ஃபோன்ஸ் அந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுவாக இருந்தாலும் லேப்டாப்பில் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் அப்படின்னா லேப்டாப்பில் ரொம்ப நேரம் ஏதாவது பண்ணுறது, இல்லை மொபைல் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தலைவலி வரும். பட் இந்த மாதிரி தலைவலிகள் டெம்பரவரி தான். நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டாலோ, இல்லை தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 hours முன்னாடி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டாலோ உங்களுக்கு அந்த தலைவலியும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் ரொம்ப ஓவர் திங்கிங் அண்டு ஸ்ட்ரெஸ்னாலையும் தலைவலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு எப்போவுமே குடும்ப சூழ்நிலை, அப்புறமா ஒருவேளை நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் சூழ்நிலை எப்போவுமே காமாக இருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக, எந்தவித ஸ்ட்ரெஸ் ஓவர் திங்கிங் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி வர்றதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.